செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் வளர்பிறை பிரதமையன்று புதன்கிழமை பிறக்கிறது. வளர்பிறை பிரதமையன்று புதன்கிழமை பூராடம் நட்சத்திரத்திலே கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. இது ஒரு நல்ல லக்னம், நல்ல நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரம் தண்ணீருக்கான நட்சத்திரம். ஆகவே இந்த வருடம் நல்ல மழை உண்டு. தண்ணீருக்கான நட்சத்திரம். பிரதமை என்பது வளர்ச்சியை தரக்கூடிய திதி. ஆகவே பிரதமை என்பது முதல் திதி, அதுவும் வளர்ப்பிறையில் வருகின்ற பிரதமை திதி வளர்ச்சியை தரக்கூடிய திதி. ஆகவே வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டிலே 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். அடுத்து குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி இந்த வருடத்தில் 3 ராசிகளை நிகழ்கிறது. ரிஷபத்தில் இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அவர் மிதுன ராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 5 வரை அதிசாரமாக கடகராசிக்கு வருகிறார். அதன் பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஆகவே இந்த வருடம் 3 ராசிகளை குரு சஞ்சாரம் செய்திருக்கிறார். எந்த ஒரு வருடத்திலே 3 ராசியிலே குரு சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வருடத்திலே 3இல் 1 பங்கு மக்களுக்கு துன்பம் ஏற்படும் என்றிருக்கிறது. அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ராகு கேது பயிற்சி. மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி இருக்கிறது. ராகு பயிற்சி. ராகு மே 18ஆம் தேதி முதல் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு வருகிறார். அதை போலவே கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து மே 18ஆம் தேதி முதல் சிம்மராசிக்கு வருகிறார். இந்த பேச்சுகள் எல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இந்த வருடம் மழை நன்றாக பொழியும். தங்க விலை இந்த வருடத்தில் ஓரளவு ஏறி இருக்கும். மே மாதம் நன்றாக ஏறி இருக்கும். அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் ஏறி இருந்து அதன் பிறகு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்களுக்கு மே மாதம் அவர்கள் இன்வெஸ்ட் செய்து டிசம்பர் மாதத்திலே அதை விற்றுவிட்டு வெளியே வந்தால் நல்ல லாபத்தை பெற முடியும். ஸ்பெகுலேஷன் செய்தால் இந்த வருடம் பெரிய லாபம் கிடைக்காது. அரசியல்வாதிகளுக்கு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் காத்திருக்கிறது. அரசியலில் அணி மாற்றங்கள் நிறைய நடக்கும். அதுவும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நிறைய நடக்கும். அதுவும் அந்த மாதத்திலே ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஜோதிடம் கூறுகிறது. அதுவும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நீர்நிலைகளிலும் கடல் சார்ந்த இடங்களிலும் கப்பலிலும் பிரச்சனைகள், அதாவது விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் பொதுமக்களுக்கு கண்களிலும் கால்களிலும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக கடலிலே பெரிய பூகம்பம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. மற்றபடி பொருளாதாரம் இந்தியாவுக்கு பெரிய தோஷம் இல்லை. ஓரளவு பொருளாதாரம் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்த மேஷராசி என்பர்களே, மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மேலும் குரு பகவான் தனஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 14ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது. புதிய முயற்சிகள் செய்யலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக கிழங்கு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பேரில் தொழில் செய்தால் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். பதவி உயர்வு காரணமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு மாற்றலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ராசியிலே மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு
மார்ச் 29ஆம் தேதி முதல் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது. இந்த ஏழரை சனி என்பது சிறு குழந்தையாக இருப்பவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும். அதன் மூலமாக சிறு அளவிலே அவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மேலும் படிப்பிலே சிறு அளவிலே மார்க்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய வயதில் இருப்பவர்கள், அதாவது 30 வயது சுமார் இருப்பவர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும். அவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும். தொழில்துறையில் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றத்தின் காரணமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதிக்கு வருகின்ற அந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் அப்பொழுது கேது வருவதனால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரயாணங்களை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இந்த வருட ஆரம்பத்தில் கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் உருவான பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செல்வதையும் பிரயாணங்கள் செய்வதையும் முழுவதுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடத்திலே திருமணமாகாதவர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். இந்த வருடம் மேஷராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மேஷராசியிலே பிறந்தவர்கள் ஏழரை சனி ஆரம்பிக்க இருப்பதனால் அவசியம் ஒரு முறை சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று, அதாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் அந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரிலேயே நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் பிரதி சனிக்கிழமை ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் என்பது இருக்கிறது. இந்த பரிகாரத்தின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள். மேலும் மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் எந்த ஊருக்கு செல்ல விரும்பினாலும் அல்லது வெளியிடங்களுக்கு செல்ல விரும்பினால் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் இருக்கிறது. அஸ்வினியிலே பிறந்தவர்கள் உளுந்து வடை, வெளியே செல்லும் பொழுது உளுந்து வடை சாப்பிட்டு விட்டு வடகிழக்கு நோக்கி பயணம் முதலில் தொடங்க வேண்டும். அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் போனலாம். அதாவது அஸ்வினியிலே பிறந்தவர்கள் உளுந்து வடையை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு வடகிழக்கு நோக்கி முதலில் நகர வேண்டும். அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் அவர்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவார்கள். அதே போலவே மேஷராசியிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அல்லது எந்த ஊருக்கு செல்ல விரும்பினாலும் அந்த ஊருக்கு செல்லும் அந்த காரியம் விருத்தி செய்வதற்காக, அதாவது காரியம் நிறைவேறுவதற்காக, காரிய சித்தி அடைவதற்காக எள் சாதம் சாப்பிட வேண்டும். என்றால் அவர்களுக்கு ஏழரை சனி இப்போ ஆரம்பிக்க போகிறது. எள் சாதம் சாப்பிட வேண்டும். எள் சாதம் சாப்பிட்டு விட்டு அவர்களும் வடகிழக்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லலாம். அதன் மூலமாக காரியம் சித்தியாகும், வெற்றி அடையும், நினைத்த காரியங்கள் கைகூடும். பண விஷயமாக சென்றால் பணம் வசூலாகும். அதே போலவே அவர்கள் தொழில் விஷயமாக சென்றால் தொழில் விருத்தியாகும். திருமண விஷயமாக சென்றால் திருமணம் விருத்தியாகும். திருமணம் நிச்சயமாக நடக்கும். அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் வெளியிலே செல்லும் போது ஒரு டம்ளர் தயிரை சிறிது சாப்பிட்டு விட்டு அல்லது தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். முக்கியமாக தயிர் சாப்பிட வேண்டும். தயிர் சாப்பிட்டு விட்டு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் போகலாம். அவ்வாறு சென்றால் நிச்சயமாக காரிய வெற்றி அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். பல விதத்திலும் இந்த பரிகாரம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக 70% நன்மைகளை பெற்று மேஷராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே வருகிறார். ஆகவே மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். உங்களுக்கு குருபலம் ஏற்படுகின்ற காலம் மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த நேரத்திலே திருமணமாகாத அனைவருக்கும் திருமணம் கைகூடும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் நன்றாக கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து
மார்ச் 29ஆம் தேதி முதல் வருகின்ற அந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலேயே அதிகமான நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றாக இந்த ரிஷபராசி அமைந்திருக்கிறது. இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்து அவர் மே 18ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கைகூடும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வருகிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. வெளிநாட்டு வியாபாரம் விரும்புபவர்களுக்கு அது நடக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் மே 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். விவசாயிகள் அவர்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவார்கள், நல்ல லாபத்தை அடைவார்கள். போர் போட்டாலும் நல்ல குடிநீர் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு தொழில்துறையில் நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு நிச்சயமாக பெறுவார்கள். அதுவும் முக்கியமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு நிச்சய உயர்வு, நல்ல நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இந்த வருடம் நிச்சயமாக கருவுறுவீர்கள். அதாவது மே 18ஆம் தேதிக்கு பிறகு இதுவரை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால் கேது பகவான் வர இருக்கிறார் மே 18ஆம் தேதிக்கு பிறகு. ஆக மே 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இடமாற்றங்கள் ஏற்படுத்தும். அதற்கு பரிகாரமாக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து ஒப்பிலைப்பன் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 80% நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள், ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், அவர்கள் எந்த காரியங்கள் செய்ய தொடங்கினாலும் அல்லது எந்த ஊருக்கு செல்ல விரும்பினாலும், எந்த காரியத்தை தொடங்குவதற்காக அல்லது செய்வதற்காக நிறைவேற்றுவதற்காக வெளியூர் செல்ல விரும்பினாலும், கிருத்திகையில் பிறந்தவர்கள் தயிர் சாதத்தை சாப்பிட்டுவிட்டு அல்லது ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு விட்டு சென்றால், அதுவும் வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசையில் வேண்டாலும் செல்லலாம். அவ்வாறு சென்றால் நிச்சயமாக காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த வருடத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் வர இருக்கிறார். ஆகவே நெய் கலந்த பாயாசம், நெய் பாயாசம் சாப்பிட்டு விட்டு வடகிழக்கு நோக்கி முதலில் நகர வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் செல்கின்ற காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை வெகு காலமாக திருமணம் ஆகாதவர்கள் அந்த திசையை நோக்கி முதலில் சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள், அவர்கள் மாமிச விரும்பிகளாக இருந்தால் மாமிசம் சாப்பிட்டு, எந்த மாமிசம் வேண்டுமெல்லாம் மாமிசம் சாப்பிட்டு விட்டு, அடுத்து மாமிசம் விரும்பாதவர்கள் பால் சாதம் சாப்பிட்டு விட்டு, பசும்பால், தூய்மையான பசும்பால் சாதம் சாப்பிட்டு விட்டு கிழக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி முதலில் செல்ல வேண்டும். அதன் பிறகு எந்த திசையை நோக்கி வேண்டாலும் செய்யலாம். இந்த முறையில் நீங்கள் பிரயாணம் செய்து இந்த முறையிலே நீங்கள் காரியத்தை தொடங்கினால் நிச்சயமாக காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த பலன்களின் மூலமாக, இந்த பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் 80% நன்மைகளை பெறுவார்கள். மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வரை இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். தொழில்துறையிலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதிகமானாலும் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான்
மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக வருகிறார். அப்போது சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் தெய்வீக யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். அப்போது எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கும். இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். செய்த வேலைகளுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். அது முக்கியமாக அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை ஒரு பொற்காலகமாக உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஜென்ம குருவாக வருகிறார். ஆகவே மீண்டும் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது. அடுத்து மே 18ஆம் தேதி முதல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் வருகிறார். ஆகவே மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, தைரியம் அனைத்தும் வரும். அடுத்து ராகு பகவான் மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வரை இருக்கிறார். அப்பொழுது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருடம் திருமணமாகாத மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நல்ல குருபணம் இருக்கிறது. அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த லாபத்தை அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5 வரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக கிழங்கு விவசாயிகள், பழத்தை பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக எலுமிச்சம்பழம் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். பெண்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் ஓரளவு சிறிய அளவிலாவது பதவி உயர்வை பெறுவீர்கள். ஆனால் பெரிய உயர்வு பெறுவதற்காக அடுத்த வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த வருடம் நீங்கள் விரும்பிய இடத்திலே இடமாற்றம் பெறுவதற்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நிச்சயமாக இடமாற்றம் நிகழும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. அப்பொழுது மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக மருத்துவ உதவியை பெற விரும்புபவர்கள் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வரை மருத்துவ உதவியை பெறலாம். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் மிதுன ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை புதன் அல்லது வியாழக்கிழமை என்று குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை வணங்கிவிட்டு வர வேண்டும். மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே குருபவனை வழங்கிவிட்டு வர வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி பிறந்தவர்கள் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் நீங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதற்காக மிருகசீர்ஷ 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள், அவர்கள் மாமிச விரும்பிகளாக இருந்தால் மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே கிளம்பலாம். அல்லது மாமிசத்தை விரும்பாதவர்கள் ஒரு டம்ளர் பால் குடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி முதலில் காலெடுத்து வைத்து செல்ல வேண்டும். அதன் பிறகு எந்த திசையில் சென்றாலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். இதை சாப்பிட்டுவிட்டு செல்வதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள், வெளியிலே சென்று நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் கைகூடும். மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்ரானம் என்று சொல்லக்கூடிய பலவித அன்னங்களை, 4 விதமான அன்னங்களை, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இவற்றில் ஏதாவது 2 அல்லது 3 சிறிதளவு சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி சென்றால் திருமணம் ஆகாத திருவாதிரையில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். மேலும் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் நீங்கள் வெளியே செல்லும் போது பசும்பால் 1 டம்ளர் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். அதன் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மிதுன ராசி பிறந்தவர்கள் 70% நன்மைகளை அடைந்து முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆழியம் இந்த நட்சத்திரங்களே பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம், அதாவது சென்ற வருடம் வரை நிறைய சிரமப்பட்டீர்கள். ஏனென்றால் அஷ்டம சனி.
இந்த அஷ்டம சனி உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி, அதாவது 2025 மார்ச் 29ஆம் தேதி அஷ்டம சனி முழுமையாக விலகுகிறது. ஆகவே அஷ்டம சனியுடைய அந்த தாக்கம் முடிவதனால் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத பெருவாழ்வு, சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல நிவர்த்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் விலகும். முக்கியமாக மூட்டு வலி, கால் வலி, கை வலி, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மே 14ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்து குருபலம் முழுமையாக கிடைக்கிறது. அதற்கு பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது குரு உங்கள் ராசிக்கு நல்லவராக இருப்பதனால் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷங்களும் கிடைக்கும். அடுத்து அதே குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு வரை, அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே வருவதனால் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீண்டும் நல்ல தொழில் முயற்சிகள் செய்யலாம். நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அனைத்தும் நடக்கும். அடுத்து கேதுபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். ஆகவே மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் உறவினர்களிடம் நண்பர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்கனவே சொல்லியபடி ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நான் கடைசியிலே பரிகாரங்கள் சொல்கிறேன். அதன்படி சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும், தடைகள் விலகும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல தொழில் வளர்ச்சியும் லாபத்தையும் அடைவார்கள், சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் இந்த வருடத்திலே முடக்கங்கள், பண முடக்கங்கள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட விரும்பினாலும் அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை பெற்று, வேளாண் விஞ்ஞானிகளுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி செயல்பட்டால் மட்டுமே நல்ல மகசூல் பெற முடியும், நல்ல லாபத்தையும் அடைய முடியும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானவென்று படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியாது. சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு மூட்டு வலிகள் சிறிது குறைந்து ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து ஓரளவு நலம் பெறுவார்கள். இந்த வருடத்தில் உங்களுடைய புருஷனுக்கு, அதாவது உங்களுடைய கணவன்மார்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் தேவையில்லாத இடமாற்றங்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு சிறிது பிரச்சனைகள், தொழில் செய்யும் இடத்துல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் என்பது மார்ச் 29ஆம் தேதி வரை இருக்கும். அதன் பிறகு பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெற முடியும். அதன் பிறகு நீங்கள் விரும்பிய இடத்துல மாற்றம் பெற முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான மருத்துவ உதவிகளை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை செய்யலாம். அப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது. மேலும் மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரையிலும் நீங்கள் மருத்துவங்கள் செய்யலாம். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் வருவதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். முடிந்தவரை விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபவான் வர இருக்கிறார். அதுக்கு பரிகாரமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது திங்கட்கிழமை என்றோ திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து ஒப்பிலியப்பனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நன்மைகளை பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்கள், கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வெளியே கிளம்பும் போது, அதாவது பெண் பார்ப்பதற்காக கிளம்புவதாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக கிளம்புவதாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக கிளம்புவதாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் பால், பசும்பால் சாப்பிட்டு விட்டு, அதுவும் தூய்மையான பசும்பால் சாப்பிட்டு விட்டு முதலில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசையிலும் போனாலும் அதன் மூலமாக நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றிகள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம்
பாயாசத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு எந்த திக்குக்கு நீங்கள் போனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் ஆழியமச்சத்தில் பிறந்தவர்கள் கூட பாயாசத்தை கொடுத்துவிட்டு, அதாவது பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பாயாசம் எதுவாக இருந்தாலும் சரி, பாயாசம் கொடுத்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நகர வேண்டும். அதன் பிறகு எந்த திசையிலும் போகலாம். இதன் மூலமாக காரிய வெற்றி காத்திருக்கிறது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த பரிகாரத்தின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மகம், பூரம், உத்திரம், உணவப்பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி முதல் கண்டக சனியாக இருந்த சனிபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வந்து அஷ்டம சனியாக வருகிறார். ஆகவே அஷ்டம சனியின் காரணமாக எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் அந்த செயல்களுக்கு கூட சிறிது நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார். லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமனுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது. அந்த அஷ்டம சனியில் கூட அந்த மே 14ஆம் தேதிக்கு பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நன்மைகள் அக்டோபர் 18ஆம் தேதி வரை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் இருந்த கேது பகவான் மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு வர இருக்கிறார். அப்பொழுது சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும், இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் வர இருக்கிறார். அதாவது 7ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே அதுவும் பெரிய பிரச்சனை வராது. 2-8 இருப்பதை விட லாபஸ்தானத்தில், அதுவும் லக்னத்திலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வரை நல்ல குருபலம் இருக்கிறது. அஷ்டமசன் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ஆனால் திருமணம் ஒருவேளை முடிவானால் உடனடியாக 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். காலதாமதம் செய்தால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் லாபத்தை நீங்கள் எடுத்துவிட வேண்டும். அந்த லாபத்தை எடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு செயல்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த லாபத்தை மேலும் மேலும் நீங்கள் தொழிலே போட்டால் உங்களுடைய லாபங்கள்லாம் மற்றவர்களுடைய கணக்கிலே இருக்கும். உங்களுக்கு பணம் வருவதில் சிக்கல்கள் ஏற்படும். விவசாயிகள் ஓரளவு குறைந்த லாபத்தையே பெறுவார்கள். முக்கியமாக நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு நீரினால் பயிர்கள் சேதமடைவதற்கான, மழையினால் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று வேளாண் விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் பயிரிடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஓரளவு நல்ல மகசூலை எதிர்பார்க்க முடியும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். முக்கியமாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாகவே படித்து நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேடித்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை எதிர்பார்த்தால் எதுவும் நடக்காது. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முழங்கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எண்ணெய் பொருட்களையும் கிழங்கு வகைகளையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவார்கள். தேவையில்லாத இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய ப்ரொமோஷன் என்று கிடைக்காது. பெரிய வருமானத்தில் பெரிய ஒரு ஹைக்கம் கிடைக்காது. ஆனால் சிறிய அளவில் தான் ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தேவையில்லாத இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மேலதிகாரிகளுடன் நீங்கள் பகையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து பேசுங்கள் வேலை செய்யும் இடத்தில். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அனைத்தும் வீணாக போய்விடும். ஆகவே இந்த வருடம் அதிகமான செலவுகள் செய்யக்கூடாது. தானாக குழந்தை உற்பத்தியானால் அதை காப்பதற்காக நீங்கள் அரும்பாடு பட வேண்டியிருக்கும். முக்கியமாக பிரயாணங்களை தவிர்க்க வேண்டியிருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டானவர்கள் பிரயாணங்களை செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. ஆகவே அவசியம் ஒரு முறை ஒரு சனிக்கிழமை திருநள்ளாறு சென்று
சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சருக்கு நெய் தீபமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாட்டின் மூலமாக ஓரளவு நீங்கள் சிரமத்திலிருந்து தப்பித்து வெற்றியை பெற முடியும். அடுத்து நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் எள் உருண்டை ஒன்று சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் வெளியே செல்லும் போது தெற்கு அல்லது மேற்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு வேறு திசை நோக்கி செல்லலாம். அதனால் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாவிட்டால் எந்த காரியத்தை செய்வதாலும் சிறிது சங்கடங்கள் ஏற்படுத்தும். அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரிசி சாதம் அல்லது பால் சாதம் சாப்பிட்டு விட்டு அந்த அரிசி சாதம் என்பது பச்சரிசி சாதம், சம்பா சாதம் இருக்கக்கூடாது. பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விட்டு சிறிது தயிர் சாதம் அல்லது பால் சாதம் சாப்பிட்டு விட்டு அவர்களும் தெற்கு அல்லது மேற்கு நோக்கி முதலில் நடந்து அதன் பிறகு வேறு திசைகளுக்கு செல்லலாம். அதன் மூலமாக காரியத்தை வெற்றி பெற முடியும். அல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காய்கறிகள் அது பச்சையாக சாப்பிட முடியும், பச்சையாக சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட முடியாதவர்கள் சமைத்து வெறும் காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி சென்றால் நிச்சயமாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். அதன் மூலமாக கண்டகசனி ஆரம்பிக்கிறது. கண்டகசனி என்றால் கண்டம் என்று அர்த்தம் அல்ல. கண்டகசனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்று பொருள். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அதில் தாமதங்கள் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை முன்னமே அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என்று வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு பார்வையிட்டு கொண்டிருந்த குருபான் மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார். 10ஆம் இடத்தில் குருபான் என்பது பதவியை பறிக்கும் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் பதவியை பறிக்காது, பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றம் ஓரளவு நல்ல மாற்றமாகவே இருக்கும். அடுத்து அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அதிசாரமாக குரு பகவான் லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று வருகிறார். அந்த காலகட்டத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. அடுத்து உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே வருவது செலவினங்கள் சிறிது வரும். அந்த செலவினங்களை ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் வர இருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து 6வது இடத்திலே மே 18ஆம் தேதி முதல் ராகுவான் வருகிறார். அப்பொழுது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் திருமணமாகாத கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 முதல் மே 14ஆம் தேதி வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் அவர்களுக்கு அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை இருக்கிறது. இந்த 2 குருபலத்தில் ஏதாவது ஒரு குருபலத்தில் உங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்றபடி நிச்சயமாக திருமணம் கைகூடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் திருஷ்டி இருக்கிறது. திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் தொழில்துறையினால் லாபம் கிடைக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு தான் அந்த லாபத்தை பெற வேண்டியிருக்கும். வேலை போல் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். அதனால் தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அவர்கள் முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்கள், கிழங்கு வகைகளை பயிரிடுபவர்கள், பழ வகைகளை பயிரிடுபவர்கள், கோதுமை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சிறிது திருஷ்டி மட்டுமே இருக்கிறது. மற்றபடி மாணவர்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்து வேலையில்லாத மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். முதலில் ஒரு சாதாரண வேலை கிடைக்கும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலையிலே நீங்கள் அமர முடியும். இல்லத்தரசிகளுக்கு அதாவது பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு செலவுகள் குறையும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மையை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம்
அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் மருத்துவம் செய்தாலும் சரி, சாதாரணம் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். இந்த வருடம் கன்னி ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் அங்கே தட்சிணாமூர்த்தியையும் அதன் பிறகு பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அல்லது அங்கே செல்ல முடியாதவர்கள் ஒரு முறை வியாழக்கிழமை குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வரலாம். இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், உத்திரம் 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்கள், அவர்கள் வெளியே செல்லும் போது, எந்த காரியத்திற்கு வெளியே செல்வதாக இருந்தாலும் வெளியே செல்லும் போது காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு, அதாவது சமைத்த காய்கறிகளோ அல்லது சமைக்காத காய்கறிகளோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை சாப்பிட்டு விட்டு நீங்கள் வெளியே சென்று, அது முக்கியமாக முதலில் தெற்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கும் போகலாம். அதன் மூலமாக காரிய வெற்றியாகும். அடுத்து கன்னி ராசியில் பிறந்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரிசி சாதம், பச்சரிசி சாதத்தை சாப்பிட்டு விட்டு வெறும் சாதம், அதாவது எந்த சாம்பாரோ அல்லது தயிரோ எதுவும் கலக்காமல் வெறும் பச்சரிசி சாதத்தை ஒரு முறை வாயில் போட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த திசைக்கு போனாலும் அந்த திசையிலே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலவிதமான சாதங்கள், அதாவது சித்திரானம் என்று சொல்வது, அதாவது எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம் அல்லது தேங்காய் சாதம், இதில் ஏதாவது 2 அல்லது 3 சிறிதளவு வாயில் போட்டுவிட்டு நீங்கள் சித்திரையில் பிறந்தவர்கள் தெற்கு அல்லது தென்மேற்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசையில் சென்றாலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். இந்த சூட்சமம் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களே பிறந்த துளாராசி என்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சனி என்பது லட்சுமிகரம், அதாவது நல்ல பொருள், வசதி, வாய்ப்பு, முன்னேற்றம் அனைத்தும் கைகூடும். இதுவரை உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்த குருவான் மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அதன் மூலமாக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் நன்றாக சித்திக்கிறது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், தெய்வ பலம் நன்றாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அடுத்து அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 10ஆவது இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது 10ஆம் இடத்தில் வருகின்றதனால் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை தொழில்துறையில் நல்ல மாற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானந்த கேது பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். அதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் மே 18 முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருவதும் அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கும், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கு, வெகுகாலம் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் ஆகாத அந்த துளாராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அதற்குள்ளாக, அதாவது மே 14 முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை நல்ல குருபணம் இருக்கிறது. அப்பொழுது திருமணமாகாத இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். முதிர் கன்னிகளுக்கும் முதிர் இளைஞர்களுக்கு கூட நிச்சயமாக திருமணம் கைகூடும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் இந்த வருடம் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம், அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வீடு, மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனங்கள் வாங்குவதை விட புதிய வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு நல்லது. விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும், அரிசியோ அல்லது நெல்லோ அல்லது எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல ஏற்றம் காத்திருக்கிறது, நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது, நல்ல யோகம் காத்திருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராள பணப்புழக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அறிவு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுவார்கள். பதவி உயர்வு காரணமாக நல்ல ஹைக், அதாவது சம்பளம் நல்ல உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் எந்த மருத்துவ உதவி செய்யாமலேயே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல வருடங்களாக மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் துளாராசியிலே பிறந்தவர்கள் மேலும் நன்மைகளை பெறுவதற்காக அவசியம் ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கத்தில் எல்லா சன்னிதிலும் நெய் விளக்கு வைத்துவிட்டு அதன் பிறகு வர வேண்டும். கடைசியில் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதில் முக்கியமாக தாயார் சந்நிதிக்கு அருகிலே இருக்கின்ற மண்டபத்திலே உங்களுக்கு வயது என்னவோ, அதாவது உங்களுக்கு 20 வயது நடந்து கொண்டிருந்தால் 20 விளக்குகள், என்ன வயது நடந்து கொண்டிருக்கிறோ அத்தனை விளக்குகள் நீங்கள் வைத்து விட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த வயதில் நீங்கள் செய்த பாவங்கள்லாம் தொலைந்து எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பது உறுதி. அடுத்து இந்த வருடத்தில் நீங்கள் காரிய சித்தி பெறுவதற்காக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள், சித்திரானம் என்று சொல்லக்கூடிய தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் அல்லது தேங்காய் சாதம் இவற்றில் ஏதாவது 2ஐ நீங்கள் வாயில் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி முதலில் நடந்து அதன் பிறகு எந்த திசைக்கும் போனலாம். அதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டு விட்டு நீங்கள் வெளியே சென்றால், அது முக்கியமாக தெற்கு அல்லது மேற்கு நோக்கி சென்று அதன் பிறகு எந்த திசைக்கும் போகலாம். அவ்வாறு சாப்பிட்டுட்டு வெளியே சென்றால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லது விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் நெய் சோறு சாப்பிட வேண்டும். நெய் சோறு, பச்சரிசியால் செய்த சாதத்தால் நெய் சோறு சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட்டு விட்டு முதலில் வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் போனலாம். அதன் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நீங்கள் பண விஷயமாக வெளியே சென்றாலும் அந்த பண விஷயத்தில் பணம் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த பரிகாரங்கள் மூலமாக துளாராசியில் பிறந்தவர்கள் 80% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் அதிகமான நன்மைகள் பெறுகின்ற ராசிகளை இந்த துளாராசியும் ஒன்று. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருகிறார். அதன் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இதுவரை இருந்த தடைகள், சுக குறைவுகள் அனைத்தும் விலகும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்த பகைகளும் விலகி அவர்களும் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மே 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசி 8ஆம் இடத்தில் வருகிறார். அப்பொழுது 8ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கின்ற மே 14ஆம் தேதிக்கு பிறகு சிறிது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்பொழுது காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையோ அதிகமாக கடன்களை கொடுப்பதையோ தவிர்த்து விட வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் பணம் திரும்பி வராது. ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து கேது பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மே 18ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் இருந்த ராகுபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே அந்த சமயத்தில் சிறிது தாய்க்கு உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவு சந்தனத்தை கொடுக்க வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு உங்களால் முடிந்த அளவு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். அடுத்து அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு 2 துளசி மாலையை, நின்ற பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை, சைன பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை என்று 2 துளசி மாலை அணிவிக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு குறைத்து கொடுக்கும். இந்த வருடம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த காரியத்திற்காக வெளியே செல்வதாக இருந்தாலும் ஒரு முறை நெய் சோறு சாப்பிட்டு விட்டு வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டாலும் போனலாம். அவ்வாறு செய்தால் நீங்கள் எடுத்த காரியங்கள், சென்றல்கின்ற காரியங்கள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொள்ளு சமைத்த கொள்ளு நீங்கள் சாப்பிட்டு விட்டு எந்த திசைக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து கேட்டையில் பிறந்தவர்கள் எள்ளுருண்டை நீங்கள் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த எள்ளுருண்டையில் 2 எள்ளுருண்டையை சாப்பிட்டு விட்டு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி முதலில் நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அதன் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும்.
இந்த காரிய சாதனத்தின் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாத பாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திலே வருகிறார். அர்த்தாஷ்டம சனி என்றால் எந்த பாதிப்புமோ என்று கவலைப்பட வேண்டாம். அது குருவுடைய வீடு. ஆகவே அர்த்தாஷ்டம சனி பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக கிடைக்கிறது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல தெய்வ பலம் கிடைக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். அதன் பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை அதிசாரமாக குரு பகவான் 8ஆம் இடத்தில் வருகிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உருடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே உங்களுக்கு அர்த்தாஷ்டமுடைய தோஷம் இந்த வருடம் நிச்சயமாக செய்யாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வரை, அதன் பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுவதுமாக குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆக நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும். தொழில்துறையில் ஈடுபட்டவருக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்காக முயற்சிகளை செய்யலாம். விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நிச்சயமாக லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் நல்ல மகசூல் பெற்று அதிகப்படியான விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அந்த நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ராசியிலே பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. குடும்பத்தில் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் முடியாத உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். அதன் மூலமாக சம்பள உயர்வையும் பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இதுவரை நீங்கள் பல செலவுகள் செய்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் எந்த செலவும் செய்யாமலேயே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு, மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆகாது என்றால் தனக்கும் மாமனாருக்கு ஆகாது என்றுதான் பொருளே தவிர குன்றுவிடும் என்று பொருள் அல்ல. ஆக மூலம் நட்சத்திரத்திலே பிறந்த அந்த பெண்களுக்கு 1வது பாதம் மட்டும்தான் பிரச்சனை. மற்ற 2, 3, 4 பாதங்கள் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் விரைவில் திருமணம் நடைபெறுவதற்காக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை மூலம் நட்சத்திரத்திலேயே அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்கள் எடைக்கு எடை பச்சரிசியும் வெள்ளம் கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக திருமணம் கைகூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பொதுவாக பூராடம் நூலாடாது என்று ஒரு செயலை வைத்திருக்கிறார்கள், ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு நூலாடாது என்றால் மாங்கல்யம் கெட்டி என்றுதான் பொருளை தவிர மற்றபடி தீமையான பொருள் என்பது ஒன்றும் கிடையாது. இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க இருப்பதனால் ஒரு முறை சனிக்கிழமை என்று திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள், உங்களுக்கு குச்சி கிழங்கோ அல்லது எந்த கிழங்கு பிடிக்கிறதோ அந்த கிழங்கு வகையை நீங்கள் சாப்பிட்டு விட்டு முதலில் தெற்கு அல்லது மேற்கு நோக்கி நடந்து அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதன் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். தொழில்துறையிலே சிரமப்படுபவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு குடிநீர், ஒரு செம்பில் சிறிதளவு குடிநீரை குடித்து விட்டு அதன் பிறகு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி நகர்ந்து பாருங்கள், சென்று பாருங்கள். நிச்சயமாக காரிய சித்தி ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சத்து மாவு சிறிது சாப்பிட்டு விட்டு, பல வகையான சத்து மாவுகள் கடையில் கிடைக்கும், அதில் உங்களுக்கு பிடித்த சத்து மாவை சாப்பிட்டு விட்டு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி சென்று அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும். இதன் மூலமாக காரிய சித்தி ஏற்பட்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக
தனுசு ராசியில் பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெற்று எல்லா வகையிலும் சிறப்பை அடைவார்கள் என்பது உறுதி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக முடிந்து விடுகிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையும் தரசமும் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். மேலும் தெய்வ ஆற்றல் நன்றாக இருக்கிறது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு குருவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போது கடன் வாங்குவீர்கள். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். அடுத்து அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு மீண்டும் குருடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே அப்பொழுது கூட குருபலம் மீண்டும் வருகிறது. மேலும் அந்த நேரத்தில் எதிர்பாராத தொழில் வெற்றி, பண வரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். அப்பொழுது பிரயாணங்கள் செய்யும் போது விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு பிரயாணம் செய்வது நல்லது. மே 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜனவரி 1 முதல் மே 14 வரை குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறிது முயற்சியின் மூலமாக திருமணம் கைகூடும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறை விருத்தியாகும். கடன் வாங்கி கூட புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். நீங்கள் தேவைப்படுகின்ற கடனை எளிதாக பெற்று விடுவீர்கள். விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள். ஆனால் உங்கள் பயிர்களுக்கு தண்ணீர்னால் சிறு சேதங்கள் காத்திருக்கிறது. ஆகவே தண்ணீர் எங்கே அதிகமாக வரும் என்று நினைக்கிறவர்களோ அவங்க பயிரிடும் போது சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இதுவரை இந்த டஸ்ட் அலர்ஜி நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். உங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு காரணமாக மாற்றம் என்பது மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகத்தான் மாற்றம் ஏற்படுமே தவிர தேவையற்ற மாற்றங்கள் ஏற்படுத்தாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மே 14ஆம் தேதிக்கு உள்ளாக, அதாவது ஜனவரி முதல் மே 14ஆம் தேதிக்குள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குள் கருத்தரிக்காவிட்டால் நீ சிறிது மருத்துவம் செய்தால் மீண்டும் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக நல்ல யோகமான நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் வர இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேச வேண்டும். மேலும் சிறிது தளவு குடும்பத்தில் நாகதோஷம் வரும். அதற்கு பரிகாரமாக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அங்கே நாகராஜருக்கு நீங்கள் நெய் தீபம் வைத்து பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஒப்பிலியப்பன் கோயில் சென்று விட்டு வர வேண்டும். அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிள்ளையார்பட்டி சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நீங்கள் காரிய சித்தி பெறுவதற்காக மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் சத்து மாவு சிறிது சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு வேறு திசைக்கு செல்லலாம். அடுத்து திருவோணத்தில் பிறந்தவர்கள் சம்பா அரிசி சாதத்தை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு தெற்கு அல்லது மேற்கு நோக்கி செல்ல வேண்டும். அந்த அரிசி சாதம் என்பது பால் சாதம் அல்லது தயிர் சாதமாக இருக்கலாம். அடுத்து அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் எள் சாதம் சாப்பிட்டு விட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும். இந்த முறையிலே நீங்கள் வெளியிலே சென்றால், இதை செய்துவிட்டு நீங்கள் வெளியில் செய்தால், நீங்கள் எந்த காரியத்திற்காக செல்கிறீர்களோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம்
ஜென்ம சனி விட்டு போகிறது. மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி பெயர்ச்சி, அதன் மூலமாக ஜென்ம சனி விலகி உங்களுக்கு பாத சனியாக கடைசி சனி வருகிறது. பொதுவாக சனி பகவான் செல்லும் போது நன்மைகளை செய்து வருவார் என்று இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை இந்த வருடம் பெற வாய்ப்பு இருக்கிறது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலிருந்து 4ஆம் இடத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கவும் பெறுவீர்கள். அடுத்து மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். அப்பொழுது கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீர்கள். அப்பொழுது கடன் எதிர்பார்த்தால் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். அதன் மூலமாக சுப செலவுகள் செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருகிறார். அப்பொழுது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் இருந்த கேதுவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருகிறார். அப்போது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. பிரயாணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு திருமண காலம், அதாவது குருபலம் உள்ள நேரம் என்று பார்த்தால் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை நல்ல குருபலம் இருக்கிறது. அப்போது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த வருடம் சனி பகவானும் உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் குருவின் வீட்டில் தான் வருகிறார். அதன் பிறகு கூட, அதாவது அதிச்சாரத்தில் குரு பகவான் செல்கின்ற அந்த அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை கூட அதிச்சாரத்தில் செல்கிற குரு பகவான் உங்கள் 2ஆம் இடத்தில் இந்த உங்கள் ராசிநாதன் சனிக்கு பார்வையிடுகிறார். அப்போது தெய்வ பலம் நன்றாக கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பரிபூர்ண கடவுள் அருள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களை இந்த வருடம் புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த புதிய முயற்சிகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்பீர்கள். அது கிடைக்கும். விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை பெற முடியும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. போர் போட்டாலும் சுவையான குடிநீர் கிடைக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மன அழுத்தங்கள் குறைக்கும். மனோபாரங்கள் குறையும். மேலும் உடல் வலிகள் நீங்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் புருஷன்மார்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளாலும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். அதே இடத்துல இருக்கும் இடத்திலேயே கூட உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். அல்லது வேறு மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கும். ஆனால் அதே இடத்தில் கூட உயர்வு கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் இதுவரை செய்த செலவுகளுக்கெல்லாம் நல்ல பலனாக இனிமேல் கிடைக்கும். மே 14ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவம் செய்யாமலேயே தானாகவே குழந்தை கரு உற்பத்தியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு உருவானால் நிச்சயமாக நல்ல நேரத்தில் குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். கும்பராசி பந்தர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே ராகுவான் வர இருக்கிறார். ஆகவே மே 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முறை திருநாகேஸ்வரம் செய்து அங்கே நாகராஜருக்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி வைத்து கொடுத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக மனோபாரங்கள் குறையும். தூக்கமின்மைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தூக்கம் பிரச்சனைகள் தீரும். மேலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்து சனி பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபான் செல்ல இருப்பதனால் உங்களுக்கு ஏழரை சனி இன்னும் 2.5 வருடங்கள் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வரனை தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்லது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் எள் சாதம் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் காரிய வெற்றி ஏற்படும். அடுத்து சதயமச்சலில் பிறந்தவர்கள் பச்சரிசி சாதத்தை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். அந்த பச்சரிசி சாதம் தயிர் சாதமாகவோ அல்லது அந்த பச்சரிசி சாதம் பால் சாதமாகவோ இருக்கலாம். அதை சாப்பிட்டு விட்டு சென்றால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பூரட்டாதிலே பிறந்தவர்கள் தேன் சிறிதளவு வாயில் போட்டுவிட்டு சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு சென்றால் நிச்சயமாக தேனான சம்பவங்கள் நிகழும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களை, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மே 14ஆம் தேதி வரை முதல் வருகிறார். மே 14 முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வருகிறார். அப்பொழுது நண்பர்கள் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும், தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை அதிசாரமாக கடகத்திலே செல்லும் காலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு ஜென்மசனியாக மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வருகிறார். ஆகவே இந்த வருடம் வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தோல்வி என்பது வராது, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் ராசியில் சனி பகவான் வந்தாலும் அந்த சனி பகவான் இருக்கும் ராசிநாதன் குருபான் சனிக்கு கேந்திர திருவோணத்தில் தான் இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடத்தில் உங்கள் ராசியில் இருக்கின்ற ராகுவான் மே 18ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்துக்கு வருகிறார். அப்பொழுது சுபவிரயங்கள் நடக்கும். கேது பகவான் மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருவதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும், தாராள பணப்புழக்கம் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நல்ல குருபணம் இருக்கிறது. அதில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல தொழில் விருத்தி இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம், அதற்குரிய வருவாயும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள், நல்ல லாபத்தை அடைவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நன்மைகளை பெற முடியும். அதுவும் முக்கியமாக அரிசி அதாவது நெல் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதற்காக சிறிது கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், இருந்தாலும் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பெற முடியும். இல்லத்தரசிகள் இந்த வருடம் நல்ல மேன்மை அடைவார்கள். உங்கள் புருஷன்களுக்கு, உங்களுடைய கணவன்மார்களுக்கு, உங்கள் கணவனுக்கு அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படும். புதிய முயற்சிகளை செய்வார்கள். அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் மீனராசியில் பிறந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்றால், மீனராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு அதாவது விரயஸ்தானத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர இருக்கார், ஜென்மசனி வர இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஒரு முறை சனிக்கிழமைன்று திருநள்ளாறு சென்று திருநள்ளாறு சனீஸ்வரனை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபான் வர இருப்பதனால் ஒரு முறை வியாழக்கிழமை ஆலங்குடி சென்று குருபானை வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து எந்த பிரயாணத்தை நீங்கள் தொடர்ந்ததாக இருந்தாலும், எந்த காரியத்திற்காக நீங்கள் வெளியே செல்வதாக இருந்தாலும், அந்த காரியம் வெற்றி பெறுவதற்காக பூரட்டாதிலே பிறந்தவர்கள், பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் சிறிதளவு தேன் சாப்பிட்டு சென்றால் நிச்சயமாக காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் சம்பா அரிசி சாதத்தை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் வெளியே சென்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த அரிசி சாதம் என்பது தயிர் சாதமாகவோ அடுத்து பால் சாதமாகவோ இருக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிறிதளவு அரிசி மாவினால் செய்யப்பட்ட ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி முதலில் நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கும் போகலாம். அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று மீனராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி முழுமையாக பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.